ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் ஒரு அழகான வெள்ளைப் புறா வசித்து வந்தது. அந்தப் புறா வானத்தில் உயரமாக பறந்து உயரமான கிளைகளில் ஓய்வெடுக்க விரும்பியது. ஒரு நாள் பகல் நேரம் ஒரு வேட்டைக்காரன் அந்த புறாவைக் கண்டான். வேட்டைக்காரன் மனது குதித்தது. ஆஹா, என்ன ஒரு நல்ல புறா! இன்றைக்கு நான் அதை பிடிப்பேன். புறா திடீரென்று வந்த ஆபத்தை கவனித்தது. புறா கவலையுடன், ஓ கடவுளே, அந்த மனிதன் என்னை பிடிக்க முயற்சிக்கிறான். நான் வேகமாக யோசிக்க வேண்டும். வேட்டைக்காரன் பிடிக்க முயற்சி செய்தபோது புத்திசாலித்தனமான புறா விரைவாக அதன் சொந்த இறகுகளில் சிலவற்றை பறித்து தரையில் போட்டது. வேட்டைக்காரன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், ஹா ஹா, புறாவுக்கு காயம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அது பறக்க முடியாது. நான் அதை விரைவாக பிடிக்கட்டும். வேட்டைக்காரன் இறகுகளை எடுக்க குனிந்தான். ஆனால் அந்த நொடியில், ஐயோ, புறா அதன் இறக்கைகளை அசைத்து பிரகாசமான நீல வானத்தில் உயரமாக பறந்தது. வேட்டைக்காரன் அதிர்ச்சியுடன் மேலே பார்த்தான். வேட்டைக்காரன் கோபமடைந்து சொன்னான், ஐயோ, புறா என்னை ஏமாற்றி விட்டது. புத்திசாலித்தனமான புறா மீண்டும் ஒரு முறை பாதுகாப்பாக இருந்தது. புத்திசாலித்தனமான சிந்தனை அதன் உயிரை காப்பாற்றியது என்பதை அறிந்து அது மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. கதையின் கருத்து என்னவென்றால், விரைவான சிந்தனையும் புத்திசாலித்தனமும் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும்.